இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். என்னென்ன காரியங்களை அவர் நமக்குள்ளே செய்கிறார், நம்மளுக்குள்ளே வாசமாயிருந்து செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்திலும் அவர் எப்படி நடத்துகிறார் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துகிறார் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து யோவான் அப்போஸ்தலர் மூலமாக சீஷர்களிடத்தில் சொன்ன வார்த்தை. யோவான் அப்போஸ்தலர் 14:16 இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையிலே என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை திஷ்டாந்தமாக ஓமையாக அந்த சீஷர்களுக்கு கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகளிலே போதித்தார். ஆனாலும் அது அவர்களுக்கு அவ்வளவு ஞாபகமாகவோ அல்லது விளக்கமாக புரிந்ததாகவோ தெரியவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார். பிரியமானவர்களை, நாமும் வேதத்தை வாசித்து நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஞானம் அல்லது படிப்பு அல்லது நம்முடைய பலத்தினாலோ அதை புரிந்து கொள்வோம் என்று முடியாது. ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நமக்கு போதித்து எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். இன்னும் அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது சொல்லுவாரு, காணாமற் போன இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்க போய் நீங்க அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவீங்க, என்னை பற்றி சொல்லுவீங்க, என்னுடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுவீங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். அப்பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களை சிறைச்சாலையில் அடைப்பாங்க, உங்களை நிந்திப்பாங்க, உங்களை பகைப்பாங்க. என் நிமித்தம் எல்லாராலும் நீங்க பகைக்கப்படுவீங்க. அப்போது என்ன செய்யுங்க, நீங்க என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று நீங்க திகைக்காதீங்க. அப்பொழுது நான் உங்களுக்கு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார் என்று சொல்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை தேற்றினார், இப்பொழுதும் அதே போலத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நாம் இயேசுவை குறித்தோ அல்லது எந்த இடத்துல கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பேசும் பொழுது எப்படி பேசுவோம் என்று நாம் திகைக்க வேண்டாம். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற நேரத்திலே நம்மை போதித்து நடத்துவார். அப்போஸ்தலர்கள் அந்த ஆதி திருச்சபையினுடைய நாட்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு சீஷர்கள் ஒரு பயத்தோடு காணப்பட்டார்கள். 3 ஆண்டுகள் நம்மோடு கூட வாழ்ந்தார், அநேக காரியங்களை நமக்கு போதித்தார். ஆனால் அவர் மரித்து நான் உயிரோடு எழும்புவேன் என்று எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு அறிவித்திருந்தும் அவர்கள் உணராதபடிக்கு மீண்டுமாக மீன் பிடிக்க செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக பிரசங்கிக்க தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது போல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எப்பொழுது அவர்கள் அந்த பெந்தேகொஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அந்த நாளில் இருந்து தைரியமாக அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக அறிவிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை சந்தித்த பொழுது கூட உங்களுக்கு சமாதானம் என்று அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனாலும் அந்த பெந்தேகொஸ்தே அனுபவத்திற்கு பிறகு அவர்களுக்குள் ஒரு தைரியம், பரிசுத்த ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர்களை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார் என்று நான் வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் அதிகாரங்களிலே நம்ம வாசிக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அந்த ஒரு பிறவி சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை அவர்கள் சுகமளித்த போது எல்லாரும் வேதபாரர்கள் எல்லாரும் அவரை சூழ்ந்து கொண்டு எந்த ஒரு நாமத்தினாலே நீங்க இந்த காரியத்தை செய்தீங்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேல் இறங்கினால் அவர் தைரியமாக அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போ பிரசங்கித்தான். அப்போ பார்க்கிற எல்லாரும் இவர்கள் அறிவில்லாதவர்களும் பேதைகளும் மீன்பிடிக்கிறவர்களுமா இருந்தார்களே என்று அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போதித்து அவர்களை
தைரியப்படுத்தி செய்த காரியம். நம்ம பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பார்க்கும் பொழுது அதே போல தேவன் மோசேயை தெரிந்து கொள்ளும் பொழுது மோசே அப்படிதான் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவனாய் இருக்கிறேன் என்று. ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்ல நானே உன்னுடைய வாயிலிருந்து பேசுவேன், உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனோடு உன் வாயோடும் இருந்து நான் பேசுவேன், நீ அந்த நேரத்துல பேச வேண்டியதை நான் உனக்கு போதிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்மை போதித்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் அவர் நம்மில் வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணும் பொழுது, அவரை துக்கப்படுத்தாமல் அவர் கனம் பண்ணி அவரை கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர் நம்மை போதித்து நடத்துவார். அதே போல ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பேசின அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த விசுவாச அறிக்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனா இருந்தான். அவன் பேசுகிறதை எதிர் பேசக்கூட யாராலும் கூடாது இருந்தது என்று சொல்லுகிறாரு. இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு ஒருவனும் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தையும் வாக்கையும் கொடுப்பேன். உங்களை யாரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாதபடி வாக்கை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல பவுல் அப்போஸ்தலருடைய நாட்களில் பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், உலகத்தின் ஆவியை நாங்க பெறல, நாங்க கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிவிக்கும்படியான கிறிஸ்துவின் ஆவியை நாங்க பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அதாவது மனுஷ ஞானத்தினால நாங்க போதிக்காதபடி பரிசுத்த ஆவியானவருடைய போதகத்தினால் நாங்க உங்களுக்கு போதிக்கிறோம் என்று அங்க தைரியமாக சொல்லுகிறாங்க. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். 1 யோவான் 2:27 பார்க்கும் பொழுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு அவராலே பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது என்று விசுவாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது வேதத்தை குறித்தோ அவருடைய சத்தியத்தை குறித்தோ பிறரிடத்துல பேசும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து இனி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய போதகத்தை நம்பி நடக்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நான் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே வாசமாயிருந்து எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கவும் இந்த வார்த்தைகளை பேசவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து நடத்தினபடியால் நன்றி அப்பா. பவுல் சொன்னது போல நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே உலக ஞானத்தினாலும் மனுஷ ஞானத்தினாலும் போதியாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிறபடி போதிக்க நீர் கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்கிற செவிகளும் கேட்கிற இருதயத்திலும் ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறேன். பேசுகிற அடியேனை மறைத்து பேசிய வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்ய ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.